ஸோ இந்த வேளையில் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி நடந்துச்சு. நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமை, அதாவது ஒவ்வொரு ரமலானுடைய கடைசி ஜும்மாவுடைய தினம் என்பது அல் குத்ஸ் தினம் என்று கொண்டாடப்படும். இந்த கொண்டாட்டம் என்பது மகிழ்ச்சியான கொண்டாட்டம்லாம் கிடையாது. ஒவ்வொரு ரமலானுடைய கடைசி அந்த வெள்ளிக்கிழமை அல் குத்ஸில் என்ன நினைவேந்தல் நிகழ்ச்சி நடக்கும்னா, அல் குத்ஸை மீட்க வேண்டும், விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், இஸ்ரேலிய துருப்புக்களை வெளியேற்ற வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் அடிப்படையில் இந்த விஷயங்கள் நடக்கும். இது நேற்றைய தினம் மலேசியா, ஆப்கானிஸ்தான், இன்னும் பல்வேறு இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாம் அல்லாத நாடுகளில் கூட இந்த அல் குத்ஸ் நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டது. அதில் பல லட்சம் மக்கள் எல்லாமே கலந்து கொண்டார்கள் என்ற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த ஒரு செய்தி, ஜோர்டானில் இன்னைக்கு மிகப்பெரிய மக்கள் எல்லாம் திரண்டு போய் ஜோர்டானுடைய தலைநகரம் அம்மானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகத்தை நோக்கி முற்றுகையிட்டிருக்கிறாங்க. முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை முழக்கி ஜோர்டானுடைய தலைவர் 2ஆம் அப்துல்லாவை கைது செய்யணும் என்ற அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தனது போராட்டங்களை ஜோர்டானுடைய மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஜோர்டானுடைய மக்கள் அவ்வளவு ஈமான்தாரியாக, நிச்சயமாக பலஸ்தீன் மக்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியாளர் எப்படி இருக்கிறான், முழு இஸ்ரேலுடைய அடிவருடியாக இருந்து கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு பதற்ற ஒரு நிலையும் ஒரு நயவஞ்சகத்தனத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அடுத்து காசாவுடைய மேற்கு கரை பகுதியாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெனின் ஆகட்டும், ரமல்லாவாகட்டும், இந்த இடங்களையெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. இந்த ஜெனின், ரமல்லாவில் மட்டும் கடந்த அக்டோபர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 8150 நபர்கள் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது. இந்த வேளையில் அங்கே இருக்கக்கூடிய அல் ஃபத்தஹ் அமைப்பை சார்ந்த போராளிகள் எல்லாமே, குறிப்பாக அதனுடைய தலைவர்கள் எல்லாமே ஒன்று கூடி ஹமாஸை ஆதரிக்கின்றோம், மேலும் ஹமாஸோடு இணைந்து நாங்கள் போர் செய்கின்றோம், வெஸ்ட் பேங்க்ல இருந்து இந்த புரட்சி என்பது எழ வேண்டும் என்பது தான் மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்குது. ஏன்னா வெஸ்ட் பேங்க்கில் தினமும் கைதிப்படலம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை எதிர்த்து போராடக்கூடிய பெரிய அமைப்பு ஹமாஸை போன்ற இங்கே இல்லை. ஸோ இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஹமாஸுக்கு கீழே நாங்கள் இருந்து எங்களுடைய பிரிகேடர்களை உருவாக்கி நாங்கள் ஃபைட் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதே வேளையில் நேற்றைய தினம் அல் குத்ஸ் அந்த தினத்தன்று காலை ஃபஜ்ருடைய நேரத்தில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட 65,000 நபர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய சூழ்ச்சியினால் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் மத்தியில் மீண்டும் ஒரு பதற்ற நிலையும் ஒரு கசப்பான சம்பவமும் 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, ஈரான் இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கும் மற்றொரு சில இடங்கள்லையும் பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துறதான சில குறிப்புகள் பார்க்க முடியுது. அந்த செய்திகளில் 7-10 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. ஸோ இந்த சூழலில் தான் இந்த தீவிரவாத அமைப்புகள் எதன் பின்னணியிலிருந்து வருது நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் ISIS, மொசாது போன்ற அமைப்புகளுக்கு பின்னணியிலிருந்து தான் இந்த அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. இடையில பார்த்துருப்பீங்க, ஜெய்சல் அதல் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு தான் பாகிஸ்தானில் கூடிய பலுஜிஸ்தான் போன்ற இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு. ஸோ மீண்டும் இதே நிலையில் இந்த ISISக்கு கீழே இருக்கக்கூடிய சில தீவிரவாத குழுக்கள் இஸ்லாமிய போர்வையிலிருந்து இந்த பாகிஸ்தானிலிருந்து ஈரானில் இருக்கக்கூடிய சில இடங்களில் தாக்குதல் நடத்துறதான செய்திகளை பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த செய்தியோடு மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடைபெறும் என்ற அளவுக்கு வந்து மீடியாக்கள் பேசப்பட்டன. ஆனால் உடனடியாக அதற்கான தீர்வை நோக்கி ஈரானும் பாகிஸ்தானும் போச்சு அமர்ந்து சமரசமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுலேருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. மீண்டும் ஒரு அமைதிக்கான சூழல் வந்து ஒரு நல்ல நிலையில் எட்டிட்டாங்க. இதை தாண்டி ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு பிளான் பண்ணுச்சு. என்னென்னா, இந்த பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கான இந்த தாக்குதலை வெறும் தீவிரவாத தாக்குதல் என்ற அளவில் இல்லாமல் சியா சுன்னிகளுடைய பிரச்சனையாக இதை மாற்றணும், அதாவது சுன்னிகள் சியாக்கள் அடிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கான பிரச்சனை இதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்த சியா சுன்னியுடைய விஷயங்களை தூக்கி மூலையில் வச்சுட்டு இந்த தீவிரவாத தாக்குதலில் யார் செயல்பட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி ஈரானும் பாகிஸ்தானும் மூவ் பண்ணனால இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்படலை, கொண்டு செல்லப்படலை அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு ஒரு நபர் ஒரு முஸ்லீம்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்ச ஒரு அமெரிக்காவுடைய ஒரு நபர் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் மெக்னி என்று சொல்லக்கூடிய நபர். இவர் இஸ்லாமிய வெறுப்பில் அதிகமாக செயல்பட்டு இருக்கிறாரு, இஸ்லாமிய வெறுப்பு சார்ந்த விஷயங்களை பரப்பி இருக்கிறாரு, இஸ்லாமியர்களை கொல்லுவேன், தீவிரவாதி என்ற அளவு பேசியிருக்கிறார். ஸோ இந்த மோட்டிவோட தான் ஒரு பள்ளிவாசலில் என்ட்ரி ஆகிறாரு. உள்ளே போன பின்னாடி அந்த முஸ்லீம்கள் அவரை வரவேற்ற விதம், அவர்கிட்ட பேசின விதம், அந்த செயல்பாடுகள் எல்லாமே அவர் என்ன நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நோக்கத்தை எல்லாம் மறக்கடிச்சு அவர் ஒரு நல்ல மனிதராக மாற்றி, நல்ல முஸ்லீம்கள் மீது எண்ணம் கொண்டவராக மாற்றி இஸ்லாத்தை நோக்கி அவரை வரவச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் இறைவனுக்கே. அவர் இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி என்ன வார்த்தையை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் இருளில் இருந்தேன், இறைவன் என்னை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து விட்டான், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை இந்த ரிச்சர்ட் மெக்னி என்று சொல்லக்கூடிய நபர் வந்து இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்து ஐநா மன்றத்தில் இன்னைக்கு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஐநாவுடைய மனித உரிமை கழகங்கள் சார்ந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு உடனடியாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மேற்கத்திய நாடுகளாகட்டும் அல்லது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகள்
இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்வதை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 28 நாடுகள் வந்து இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு, 6 நாடுகள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஸோ ஒரு வழியாக எல்லா நாடுகளும், உலகத்தில் கூடிய பல நாடுகள் எல்லாமே இனி இஸ்ரேலுக்கு வந்து எந்த ஆயுத ஏற்றுமதியும் செய்யக்கூடாது என்ற தீர்மானம் நிறைவேறியிருக்கு. அப்படிங்கிறதன் மூலம் இனி ஆயுத சப்ளை படிப்படியாக இஸ்ரேலில் குறைஞ்சிச்சினாலே இந்த தாக்குதலுடைய தன்மையும் அந்த வீரியமும் குறைஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த கண்ணோட்டத்தோடு தான் இந்த தீர்மானத்துக்கு அப்புறம் ஹமாஸ் ஒரு விஷயத்தை சொல்லுது, இனிமேல் எந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையும் கிடையாது, உடனடியாக போர் நிறுத்தம் என்ற அடிப்படையில் இருந்து எல்லாமே பேசுனீங்கன்னா இனி எடுபடும். போர் நிறுத்தம் என்பதை தாண்டியும் இந்த போர் நிறுத்தத்திற்கு அப்புறம் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும், தனி அரசாங்கம் அமைய வேண்டும், இந்த மக்களுக்கான உத்தரவாதம் கொடுக்க வேண்டும், இடிக்கப்பட்ட குடியிருப்புகள் எல்லாமே கட்டி கொடுக்கணும், உணவுப் பொருட்கள் மருத்துவங்கள் உள்ள கொண்டு வரணுங்கிற பல டிமாண்டோடு தான் இந்த போர் நிறுத்தமும் அதற்கு அடுத்து நிகழக்கூடிய செயல்பாடுகளும் இருக்கணும். அப்படிங்கிறதா இன்றைக்கி ஹமாஸுடைய தலைவர்களுடைய குற்றம் இருக்குது. இடையில அபு உபைதா அவர்களுடைய பேச்சும் அப்படி தான் இருந்துச்சு, அபு ஹம்சா என்று சொல்லக்கூடிய நபருடைய பேச்சுமே அதாக தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அவருடைய செய்திகளை கூட வெளியிட்டிருந்தாங்க. சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.